பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 10 முதல் 12 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 10வது அதிகாரத்திலே தேவாலயத்திலிருந்து கர்த்தருடைய மகிமை விலகுதலை இந்த அதிகாரம் சுட்டி காட்டுகிறது. தேவாலயத்திலிருந்தும் நகரத்திலிருந்தும் தேவனுடைய மகிமையும் பிரசன்னமும் விலகி போகிறது. தேவ மகிமை மகா பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு விலகி வாசற்படிக்கு கடந்து வந்தது. பின்பு தேவ மகிமை தேவாலயத்தை விட்டு ரதம் போன்ற சிங்காசனத்திலிருந்த கேருபீன்கள் மேல் தங்கினது. தேவ மகிமையை அவ்விடம் விட்டு கேருபீன்கள் ஆலயத்தின் கிழக்கு வாசலுக்கு கொண்டு சென்றன. பின்பு தேவாலய பகுதியிலிருந்து தேவ மகிமை முற்றிலுமாய் விலகி சென்றது. இறுதியாக எருசலேம் நகரத்தை விட்டு விலகிய தெய்வீக மகிமை ஒலிவ மலையிலே போய் தங்கினது. மக்களின் பாவத்தினாலும் விக்கிரக ஆராதனையினாலும் ஆலயத்தை விட்டு தேவ மகிமை விலகினது. தேவன் தம்முடைய வீட்டை விட்டு மன விருப்பமில்லாமலும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கினார். தம்முடைய பரிசுத்த தன்மையிலிருந்து தேவாலயத்திலிருந்த விக்கிரக ஆராதனையின் காரணமாக விலக வேண்டும் என்று அறிந்திருந்தார். இஸ்ரவேலருக்கும் அவர்களது தேவாலயத்துக்கும் நடந்தது என்று நமது சபைகளிலும் நடக்கலாம். பாவமும் சாத்தானும் உலகமும் மேலோங்கும்படி தலைவர்கள் அனுமதிப்பார்களானால் தேவனுடைய மகிமையும் பிரசன்னமும் சபையை விட்டு விலகி போகும். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேவனுடைய மகிமையும் பிரசன்னத்தை நாம் ஆவலோடு வாஞ்சித்து பாவத்தையும் ஒழுக்கக்கேடுகளையும் முற்றிலுமாய் வெறுக்க வேண்டும். பரிசுத்தத்தையும் நாம் வாஞ்சிக்க வேண்டும். 11ஆம் அதிகாரத்தில் இஸ்ரேல் தலைவர்கள் மீது நியாயத்தீர்ப்பு கடந்து வருவதை குறித்து பார்க்கிறோம். கிமு 597 பாபிலோனிய படையெடுப்புக்கு பின் எருசலேமிலே மீதியானவர்கள் தாங்கள் தேவனால் விரும்பப்பட்டவர்கள் என்று நினைத்து அவர்கள் பாதுகாப்பாய் இருப்பதாய் நினைத்து கொண்டார்கள். தாங்கள் எருசலேம் என்னும் சபைக்கும் அந்த ஒரு பானையிலே பலரால் விரும்பப்படுகிற இறைச்சி துண்டுகள் என்றும் சிறைப்பட்டு போனவர்கள் எல்லாம் எலும்புகள் என்றும் எண்ணினார்கள். அவர்களுடைய பாவங்களால் அவர்களையும் தேவன் அழிப்பார் என்ற தீர்க்கதரிசன செய்தியை அவர்கள் நம்ப மறுத்தனர். பானையிலிருந்து, அதாவது பானை எருசலேமை குறிக்கிறது, மக்களை வெளியே கொட்டி போவதாக தேவன் அவர்களை எச்சரித்தார். அவர்கள் பாபிலோனியர்கள் அழிக்கப்படுவார்கள் என்று ஆண்டவருடைய எச்சரிப்பு கடந்து வந்தது. யூதா தன்னை சுற்றியிருந்த தேசங்களின் மீது மத சடங்குகளை ஏற்றுக்கொண்டு அவளை கடைபிடித்தது போல தேவ மக்களும் தங்களை சுற்றியுள்ள தீய சமுதாயங்களின் பழக்க வழக்கங்களை பின்பற்ற துணிந்தார்கள். துன்மார்க்கரது வழிகளையும் பாவ வழக்கங்களையும் பின்பற்றும்படியாக அங்கே அவர்கள் ஆவல் கொண்டார்கள். இது நமக்கு ஒரு எச்சரிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலில் மீதியானவர்களை குறித்து எருசலேமில் தேவனிடத்தில் கேட்ட கேள்விக்கு சிறைப்பட்ட இஸ்ரவேலின் பேரில் தாம் கரிசனையோடு இருப்பதாக அவனுக்கு பதிலளித்தார். அவர்களுக்கு புகலிடமாக இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே மீண்டுமாய் கூட்டி சேர்ப்பார் என்று வார்த்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கடந்து வந்தது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இஸ்ரவேலின் மீட்பை குறித்து அந்த அதிகாரத்தின் கடைசி பகுதி தெரிவிக்கிறது. 12ஆம் அதிகாரத்திலே சிறைப்பட்டு போகுதலை குறித்து அடையாளமாக காட்டப்பட்டது. இங்கே
தேவன் எருசலேமை அழிப்பார் என்றும் தாவீது வம்ச ராஜாவை நீக்கிவிடுவார் என்றும் யூதா நம்ப மறுத்தது. அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாய் இருந்ததால் அவர்களது பாவ கரியைகளெல்லாம் பொருட்படுத்தாது தேவன் அவர்களை பாதுகாப்பார் என்று நினைத்தார்கள். மக்களின் மரட்டாட்டத்தின் பலனாக அவர்கள் அனுபவிக்கப் போவதே அடையாள சிலைகளின் மூலமாக எசேக்கியேல் வெளிப்படுத்தும்படி நியமிக்கப்பட்டார். யூதாவின் மக்கள் மேல் வரப்போகும் நியாயத்தீர்ப்பை 2 செய்கைகளால் எசேக்கியேல் காண்பிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு பிரயாணத்துக்கு தேவையான முக்கியமான பொருட்களை தவிர மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு சிறை கைதி புறப்பட்டு போவதை போல எசேக்கியேல் புறப்பட வேண்டியதாயிற்று. எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு மற்றுமொரு சாரார் சிறைபிடிக்கப்பட்டு போவார்கள் என்பதற்கு செய்கை அடையாளமாய் இருந்தது. சீக்கிரமாக எருசலேமுக்கு திரும்புவோம் என்ற தவறான நம்பிக்கையை அவர்கள் விட்டு விடுவதாக செய்கை காண்பிக்கப்பட்டது. சிறைபிடிப்பிலிருந்து எப்படி அவர் தப்பிக்கொள்ளலாம் என்று சொல்லி யூதர்கள் முயற்சித்ததை இங்கே இந்த கிரிகள் எல்லாம் சுவரிலே துவாரமிட்டு அவர்கள் செய்த காரியத்தை குறித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக சுவரிலே துவாரமிட்டு அதன் வழியாய் வெளியே கொண்டு போவாயாக என்று சொல்லி ஆண்டவர் அங்கே எச்சரிப்பு கொடுக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். எருசலேம் நகரவாசியாக யூதாவின் இறுதி ராஜாவாகிய சிதேக்கியா தான் அந்த அங்கு அதிபதி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்புக்கு என்று தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறான் என்று எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைத்தார். பாபிலோன் கைதியாக கொண்டு போகப்படுவான், ஆயினும் அவன் அதை பார்ப்பதில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் குருடாக்கி விடுவார்கள். அந்த வசனங்கள் எல்லாம் தியானிக்கும் பொழுது தேவன் நமக்கும் மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வார். வசனங்கள் நமக்கு எச்சரிப்பாக இருந்து எல்லாவித சத்துடைய கன்னிகளுக்கும் தப்புவிப்பதாக கர்த்தர் மகிமையான காரியங்களை நமக்கு செய்வாராக. ஆமேன், ஆமேன்.